அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசி சந்திரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், சனி, தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு, கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் புதன், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் பணப்புழக்கம் அதிகரிக்கும், தேவைகள் பூர்த்தியாகும், மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்குது. தாயின் உடல்நலத்தில் தகுந்த அக்கறை காட்ட வேணும். வழக்கு தொடர்பான விவகாரங்களில் உங்களுடைய மனம் விரும்பும்படியான வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மனைவி வகை உறவினர்கள் உங்களுக்கு உதவிகளை நாடி வரக்கூடிய ஒரு மார்க்கம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே குடும்ப ஒற்றுமையில் இணக்கமான ஒரு சூழ்நிலை உண்டு. தந்தையின் ஆதரவுடன் புதிய தொழில் துவங்க செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய தொழிலதிபர்கள் கடந்த காலங்களில் மனதில் இருந்த சஞ்சலங்களை மாறி நம்பிக்கை ஒளி பிறக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணை அன்புடன் இருக்கக்கூடியதாகும். பிறமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் பறிகொடுத்த பொருட்கள் மீண்டும் திரும்ப உங்களிடமே வந்து சேரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்களுக்கு தங்களுடைய படிப்பில் தகுந்த அக்கறையை செலுத்தி தேர்ச்சி பெறுவாங்க. நண்பர்கள் படிப்பு ரீதியில் குடும்ப ரீதியிலும் தகுந்த ஒத்துழைப்பு தருவாங்க அப்படின்னே சொல்லலாம். உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பண வரத்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு துணிச்சலான வேலைகளை செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சக ஊழியர்கள் மேலதிகாரிகளால் நன்மை உண்டாகக்கூடியதாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் துணையின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. புதிய நண்பர்களின் நட்பு உங்களுக்கு உண்டாகும். இதனால் நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கு. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. அதிகம் பேசுவதை தவிர்த்து உங்களுடைய செயல்களில் வேகம் காட்டுவது நல்லது. அடுத்தவர் கூறுவதை செய்யும் முன்பு அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் மத்தியில் நன்மதிப்பு உண்டாகக்கூடியதாகும். பணத்தட்டுப்பாடு நீங்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகலாம். கடின போக்குவரத்து துறையில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மனதில் தைரியம் உண்டாகும். சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உத்திராடம் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனைவியாக அமையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருப்பதால் உங்கள் மனைவி மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். வாகன வசதி குறையக்கூடியதாக அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான நடவடிக்கைகள் மனதில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். நண்பர்களுக்கிடையே நல்ல முறையில் இருக்க முயற்சி செய்யுங்கள். பயணங்கள் செலவும் உங்களுக்கு அதிகமாகும். இதனால் பணமுடை இருக்கும். பணிபுரியவர்களுக்கு வேலையில் சிரத்தையும் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சியும் உண்டாகலாம். அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் தயவால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சக சௌகரியங்கள் ஏற்படக்கூடியதாகவும் சுப செய்திகளால் உங்களுக்கு மனம் மகிழக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பக்தி பெருக்கினால் ஞானத்தன்மை செய்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணங்களில் நீங்கள் ஒத்தி போடுவது நல்லது. வணிபத்தால் உங்களுக்கு தன லாபம் கிடைப்பது அரிதாகும். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவக்கூடியதாக இருக்குது. மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். செலவுகளை குறைத்து சேமிப்பதில் நீங்கள் கவனம் செலுத்துவது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. வியாபாரத்தில் போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக உழைக்க வேண்டியது நல்லது. விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்படும்.
லாபத்தால் வசதிகள் பெருகும். சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற லாபமோ பலனோ உங்களுக்கு கிடைக்காது. புத்தி தெளிவு ஏற்படும். உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும். அவிட்டம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொலைதூர பயணங்கள் செல்வதை நீங்கள் ஒத்தி போடுவது நல்லது. வலைத்தளம் மூலம் உதவிகரமான புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படும். சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும். இரவு பயணங்களில் எச்சரிக்கை தேவை. பல திசைகளில் இருந்து பணம் கூடுதலாக வரும். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது உங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சிப்பீங்க. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிறப்பான பொதுசன உபரி வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் 1ஆம் இடத்துல இருக்காரு. ஹோட்டல் தொழிலில் நீங்கள் புது தெம்புடன் இறங்கலாம். உணவுப் பொருட்கள் விற்பனை உங்களுக்கு அபாரகரமான ஒரு லாபத்தை கொடுக்கும். வெளிநாட்டில் நல்ல செய்திகள் வந்து சேரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கு வேண்டிய அரசு அனுமதியை பெறுவீங்க. இதற்கான வாய்ப்பை சந்திரனின் இடப்பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் 6-7ஆம் இடத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வில்லங்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புதன் 12ஆம் இடத்துல இருக்காரு. திட்டம் போட்டு செய்கின்ற காரியங்களில் சில தடைகள் ஏற்படலாம். எதிர்மறையான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கலாம். குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. வீம்பாக செய்கின்ற காரியங்கள் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்காரு. எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் மனைவியுடன் நல்ல பெயர் எடுப்பது சாதாரண காரியம் அல்ல. சனி 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அரசு வேலையில் இருப்பவர்கள் பையில் கையெழுத்து போடும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. கேது 3ஆம் இடத்துல இருக்காரு. சகோதரர்கள் வெளிநாடு பயணத்திற்கு பணம் உதவி செய்வீங்க. கேது 9ஆவது இடத்துல இருக்காரு. நீங்கள் கேட்ட பதவி உயர்வு தடையில்லாமல் உங்களுக்கு கிடைத்தது சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கு. 17-18ஆம் தேதிகளில் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பண வரவு திருப்தி தருவதாக இருக்குது. ஆனாலும் தேவையற்ற செலவுகளால் மன சஞ்சலங்கள் உண்டாகும். உறவினர்களால் நண்பர்களாலும் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் பொறுமையுடன் நீங்கள் இருப்பது அவசியம். திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். அதிகாரிகளுடன் பக்குவமாக பேச வேண்டும். வியாபாரம் சற்று மந்தமாக இருக்கு. லாபமும் குறைவானதாக கிடைக்கும். சக வியாபாரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பக்குவமாக பேச வேண்டியது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அனுகூலமான ஒரு வாரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான். தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பேச்சில் வேடிக்கையோடு காரியங்களில் கவனமும் நேர்மறை எண்ணங்களும் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த மகிழ்ச்சிகரமான பல சம்பவங்கள் நடந்துரும். குடும்ப நிலை செலவுகள் உங்களை கையை கடித்தாலும் சமாளித்து விடுவீங்க. தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் திட்டமிட்டு தொழிலில் விரிவாக்கம் செய்யும் பணிகளை மேற்கொள்வாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு நிர்வாகத்தின் பாராட்ட பெறுவாங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவில் எண்ணெய் பெட்ரோல் நிறுவன பங்குகளில் லாபம் பெறுவீங்க. ரியல் எஸ்டேட் துறையில் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.